الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدًا رسول الله أشهد أن محمدًا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين
الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. अल्हम्दुलिल्लाह इस साल फिर अल्लाह ताला के फजल से यूके का जलसा सालाना अपनी तमाम तर बरकत के साथ அல்ஹம்துலில்லாஹ் இந்த வருடம் மீண்டும் அல்லாஹ்வின் அருளால் யூகேயின் ஆண்டு மாநாடு தனது எல்லாவிதமான அருள்களுடனும் நன்றி செலுத்துதல் என்ற கருத்தை மேலும் மெருகூட்டியவாறு கடந்த ஞாயிறன்று முடிவடைந்தது. அல்லாஹ்வின் அருள்களின் காட்சிகளை ஒவ்வொருவரும் பார்த்தனர், உணர்ந்தனர். மாநாட்டு திடலில் அமர்ந்திருந்தவர்களும் உலகில் எங்கேயாவது இருந்து கொண்டு எம்டிஏ மூலமாக மாநாட்டை பார்த்தவர்களும், பிறகு எம்டிஏவை தவிர இன்டர்நெட் ஸ்ட்ரீமிங் மூலமாக ஏறக்குறைய 1,00,000-க்கும் அதிகமானோர் மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்த்துள்ளனர். இது அல்லாஹ் தாலாவின் எண்ண முடியாத அருள்களாகும். இந்த புதிய வழிமுறைகள் மூலமாக உலகிலுள்ள லட்சக்கணக்கான மக்களால் மாநாட்டு நிகழ்ச்சிகளை பார்க்க முடிகின்றது, கேட்க முடிகின்றது. ஆண்டு மாநாட்டிற்கு பிறகு ஜமாத் சகோதரர்கள் மாநாடு தொடர்பாக கூறியுள்ள கருத்துக்கள், வாழ்த்துக்கள் ஆகியவற்றின் தொடர் நீடித்துக் கொண்டே செல்கிறது. நாள்தோறும் பல கடிதங்கள் எனக்கு வருகின்றன. கடிதம் எழுதுகின்ற பலரும் நாங்கள் மிக தொலைவில் அமர்ந்தவாறு நாங்களும் மாநாட்டில் நேரடியாக கலந்து கொள்வதை உணர்கின்றோம். மாநாடு முடிந்த பிறகு துக்கம் எங்களை ஆட்கொண்டு விட்டது என்று எழுதுகின்றனர். இந்த அகமதிய உலகமும் வியப்பான உலகமாகும். அதன் மன தூய்மையும் பற்றும் முற்றிலும் தனித்தன்மை கொண்டதாகும். இந்த மன தூய்மை மற்றும் பற்றானது அந்நியர்கள் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. சில விருந்தினர்கள் கூறியுள்ள சில கருத்துக்களை உங்களுக்கு கூறுகின்றேன். சில கண்ணியமிக்க விருந்தினர்கள் மாநாட்டு மேடைக்கு வந்து தங்களது கருத்துக்களை எடுத்து கூறியதை நீங்கள் கேட்டுள்ளீர்கள். எவ்வாறு உலகில் அஹ்மதியா ஜமாத்தின் திகிலை அல்லாஹ் நிலைநாட்டியுள்ளான் என்பதை நீங்கள் கேட்டீர்கள். வெளிப்படையாக பார்க்கும்போது உலகளவில் பலகீனமான ஜமாத்தாக இது இருக்கின்றது. ஆனால் கிலாஃபத்தின் சரடில் கோர்க்கப்பட்டு இருப்பதால், ஒரு கட்டுப்பாட்டிற்குள் இருப்பதால் பெரும் பெரும் தலைவர்கள் இங்கு வருகை தந்து நாங்கள் இங்கு வந்திருப்பது எங்களுக்கு பெருமையை சேர்க்கின்றது, அதற்காக நாங்கள் ஜமாத்திற்கு நன்றி செலுத்துகின்றோம் என்று கூறியுள்ளனர். பலரும் இங்கு வந்தனர். அவர்களுக்கு இங்கு மேடையில் தங்களது கருத்துக்களை கூறுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. சிலர் தங்களது தூது செய்தியை அனுப்பியிருந்தனர். ஆனால் அவர்களது உள்ளத்தில் நிலைமையை அவர்கள் பிறகு வெளிப்படுத்தி காட்டினார்கள். அதில் எந்த செயற்கைத்தன்மையும் இருக்கவில்லை. உதாரணமாக, இங்கு பெனினுடைய சுப்ரீம் கோர்ட்டின் சீஃப் ஜஸ்டிஸ் வந்திருந்தார். அவர்கள் அங்கும் தமது கருத்துக்களை கூறியிருந்தார்கள். இவர் பிராங்கோபோன் நாடுகளின், அதாவது பிரெஞ்சு மொழி பேசப்படுகின்ற, பிரெஞ்சு மொழி அரசு மொழியாக இருக்கின்ற நாடுகளின் சுப்ரீம் கோர்ட் அசோசியேஷனின் தலைவர் ஆவார். இந்த அசோசியேஷனில் ஆப்பிரிக்காவின் 58 நாடுகள் இருக்கின்றது. இவர் அமைச்சராகவும் இருந்துள்ளார். இவர் தமது கருத்துக்களை மாநாட்டில் பணிபுரிந்தவர்களுக்கு நன்றி செலுத்தியவாறு இவ்வாறு எடுத்துக் கூறியுள்ளார். இவர் கூறுகின்றார், முதலாவதாக நான் அந்த இளைஞர்களுக்கும் சிறுவர்களுக்கும் நன்றி செலுத்துகின்றேன். இவர்கள் இரவு பகலாக மன தூய்மையுடனும் உழைப்புடனும் நேசத்துடனும் பணியாற்றுவதை நான் பார்த்தேன். எல்லோரது முகத்திலும் புன்சிரிப்பு மலர்ந்திருப்பதை நான் பார்த்தேன். இவ்வளவு பெரிய மாநாட்டில் எந்த ஒரு அசம்பாவிதமான சம்பவமும் நடக்கவில்லை. ஒவ்வொரு விஷயமும் மிகவும் சிறப்பாக இருந்தது. ஒழுங்குமுறையின் உயர்வான முன்மாதிரியாக அது இருந்தது. நான் இந்த மாநாட்டிலிருந்து கலப்பற்ற மன தூய்மையையும் ஆன்மீகத்தையும் கொண்டு செல்கின்றேன். மன தூய்மை மற்றும் ஆன்மீகத்தின் உயர்வான முன்மாதிரி அஹ்மதியத்தின் சிறப்பு அம்சமாகும். இந்த சுற்றுச்சூழலை பார்த்து நான் முஸ்லிமாக இருப்பதில் பெருமை அடைகின்றேன். இவர் கூறுகின்றார், மாநாட்டில் அதிகமான நபர்கள் கலந்து கொண்ட பிறகும் ஏற்பாடுகள் மிகவும் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதாகவும்
ஒழுங்குமுறையை பேணியும் இருந்தது. இந்த மாநாட்டில் ஒவ்வொரு சமுதாயத்தை சேர்ந்த உள்ளூர்வாசிகளிலிருந்தும் வெளிநாட்டை சார்ந்தவர்களிலிருந்தும் எத்தகைய மக்கள் வந்திருந்தனர் என்றால் அவர்கள் சமுதாயத்தில் உயர்தகுதி உடையவர்களாக இருந்தனர். மாநாட்டில் நிகழ்த்தப்பட்ட எல்லா சொற்பொழிவுகளும் மிகவும் சிறந்த முறையில் அமைந்திருந்தது. பிறகு இவர் தமது நாட்டிற்கு, அதாவது பெனினுக்கு திரும்பி சென்ற பிறகு அங்கு அவர் ஏர்போர்ட்டில் வைத்து விஐபி லான்ச்சில் பிரிண்ட் மீடியாவுடைய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட பிரஸ் கான்பரன்ஸிலும் இவர் தமது கருத்தை வெளிப்படுத்தி கூறினார். அது அங்குள்ள தேசிய பத்திரிகையிலும் வெளியிடப்பட்டிருந்தது. அவர் கூறிய விஷயம் இதுவாகும்: அஹ்மதியா ஜமாத் லண்டனுக்கு வெளியே 120 ஏக்கர் நிலத்தில், இது அவர் கூறியதாகும், ஆனால் ஹகீகத்துல் மஹதி இருக்கின்ற நிலம் 208 ஏக்கர் ஆகும். இவர் கூறுகின்றார், அஹ்மதியா ஜமாத் லண்டனுக்கு வெளியே 120 ஏக்கர் நிலத்தில் அவர்கள் தமது நகரத்தை குடியமர்த்தி உள்ளனர். அங்கு மனிதர்களுக்கு தேவைப்படுகின்ற ஒவ்வொரு பொருளும் கிடைக்கும். அங்கு பணியாற்றுகின்ற இளைஞர்களும் சிறுவர்களும் மற்ற அனைவரும் மிகுதியாக உழைத்து ஏற்பாடுகள் செய்திருப்பது தெரிய வந்துள்ளது. விருந்தினர்களுக்கு தொண்டு செய்யும் உணர்வுகளால் நிரம்பி காணப்பட்ட இத்தகைய ஒழுங்குமுறையை பேணுகின்ற ஜமாத்தை இதற்கு முன்னர் ஒருபோதும் நான் கண்டதில்லை. ஏதாவது ஒரு விருந்தாளிக்கு என்ன பொருள் தேவைப்பட்டாலும் உடனடியாக அந்த விருந்தாளியின் தேவையை இவர்கள் நிறைவேற்றிவிடுவார்கள். அவ்வாறு ஏதாவது ஒரு இளைஞரிடம் நாம் ஒரு தேவையை கூறும்போது நாம் கேட்கும் பொருளுடன் அவருக்கு எவ்வித தொடர்பும் இல்லாமல் இருந்தாலும் அதனோடு தொடர்புள்ள துறைக்கு அது பற்றி தெரிவித்து உடனடியாக அது கிடைப்பதற்கான ஏற்பாட்டை அவர்கள் செய்து விடுகின்றார்கள். தொடர்ந்து கூறுகின்றார்கள், மாநாட்டின் போது அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் சொற்பொழிவு நிகழ்த்தும் போது சபையில் எவரும் பேசுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. 31,000க்கும் அதிகமான மக்கள் அங்கு இருந்தனர். அவ்வாறு இருந்தும் அங்கு அமைதி நிலவியது. இது வியக்கத்தக்க காட்சியாக இருந்தது. இதனை ஒருபோதும் என்னால் மறக்க முடியாது. பிறகு இதே பிரஸ் கான்பரன்ஸில் அவர் கூறுகின்றார், மாநாடு முடிந்ததும் எங்குமே ஒருவர் மற்றவரை தள்ளுவது, முந்தி செல்வது ஆகியவற்றை என்னால் பார்க்க முடியவில்லை. எல்லோரும் மிகவும் அமைதியுடன் ஒருவர் பின்னால் மற்றொருவராக சென்று கொண்டிருந்தனர். எவருடைய கைமுட்டாவது மற்றொரு மீது பட்டுவிட்டால் அல்லது ஒருவரது பாதம் மற்றொரு பாதத்தின் மீது பட்டுவிட்டால் அவர் உடனடியாக அதற்காக மன்னிப்பு கேட்கின்றார். சிறு சிறு விஷயங்களுக்காக கூட ஒருவர் மற்றவரிடம் மன்னிப்பு கேட்கின்றனர். இந்த காட்சியை இதற்கு முன் நான் ஒருபோதும் கண்டதில்லை. பிறகு கூறுகின்றார், 31,000 பேரும் ஒருவர் மற்றவுடன் சேர்ந்து இருக்கின்றார்கள். ஒன்றாக அமர்ந்து உணவருந்துகின்றனர். எல்லாவற்றிற்கும் அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பல்வேறு நாடுகளிலிருந்தும் அமைச்சர்களும் உயர்கல்வி கற்றிருப்பவர்களும் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். இது படித்தவர்களின் ஜமாத்தாக இருக்கின்றது என்பதற்கான ஆதாரமாக திகழ்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், நமது நாடு முன்னேற்றமடைய வேண்டும் என்றால் இந்த ஜமாத்தின் தொண்டுகளின் காரணமாகத்தான் முன்னேற்றமடைய முடியும். நான் பெனினில் உள்ள மக்களுக்கு மட்டுமல்லாமல் முழு இஸ்லாமிய உலகிற்கும் இதை கூறுகின்றேன். எல்லோரிடமும் சமமாக நடந்து கொள்வதை அஹ்மதியா ஜமாத்திலும் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். எதிர்ப்புகள் பற்றிய சில சம்பவங்கள் எனக்கு தெரிய வந்தது. பெனினில் உள்ள மக்களிடம் நான் கூறுகின்றேன், இவர்களை எதிர்ப்பதை விட்டுவிட்டு இவரிடமிருந்து இஸ்லாத்தை கற்றுக்கொள்ளுங்கள். பெனின் தொடர்பாகவும் நான் கூறிவிடுகின்றேன், இங்குள்ள சில பகுதிகளில் எங்கு ஜமாத் விரைவாக முன்னேறி வருகிறதோ அங்கு அதிகமாக எதிர்ப்பு இருந்து வருகிறது. கூறுகின்றார்கள், அஹ்மதியா ஜமாத்தின் கலீஃபாவிற்கு ஒரே ஒரு விருப்பம் தான் இருக்கின்றது, அது உலகில் அமைதி நிலைநாட்டப்பட வேண்டும் என்ற விருப்பமாகும். பிறகு கூறுகின்றார்கள், மாநாட்டில் கலந்து கொண்டவர்கள் எவ்வாறு கலீஃபாவிடம் நேசம் கொள்வதை நான் பார்க்கின்றேனோ அவ்வாறு அவர்களது கலீஃபாவும் அதுபோன்றே அவர்களிடம் அன்பு காட்டுவதையும் நான் பார்த்தேன். தங்களது கலீஃபாவின் மீதுள்ள அன்பில் மக்கள் அழுவதை நான் பார்த்தேன். எவ்வளவு வியக்கத்தக்க ஆன்மீக காட்சியாக அது இருந்தது. அதனை எனது வாழ்நாளில் என்னால் ஒருபோதும் மறக்க முடியாது என்று இவர் கூறுகிறார். இது ஒருவரது கருத்தாகும். பிறகு டமீமா பியா த்ரேஸ் சாஹிபா போர்கினோ போசோவில் இருந்து வந்து மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். போர்கினோ போசோவின் பிரிண்ட் மீடியா மற்றும் எலக்ட்ரானிக் மீடியாவிற்கான ஹையர் அத்தாரிட்டி கமிஷனின் தலைவியாக இவர் இருக்கின்றார். 2 முறை நாட்டின் பெடரல் மினிஸ்டராக இவர் இருந்துள்ளார். இதை தவிர இத்தாலி மற்றும் ஆஸ்திரியாவிலும் 14 வருடங்கள் வரை போர்கினோ போசோவின் தூதுவராகவும் இவர் இருந்துள்ளார். மேலும் யுஎன்ஓவில் தனது நாட்டின் பிரதிநிதியாகவும் இவர் இருந்துள்ளார். இவர் கூறுகின்றார், இந்த மாநாட்டில் கலந்து கொள்வது எனது பார்வையில் எனது வாழ்வின் முதல் நிகழ்வாக இருக்கின்றது. நான் ஐக்கிய நாட்டு சபையிலும் எனது நாட்டின் பிரதிநிதியாக இருந்திருக்கின்றேன். நான் பல நாடுகளின் பிரதிநிதிகளை பார்த்துள்ளேன். ஆனால் இந்த மாநாட்டிலும் 80க்கும் மேற்பட்ட நாடுகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர்.
எல்லோரும் ஒரே சரடில் கோர்க்கப்பட்ட முத்துக்களின் மாலையாக இருந்தனர். கருப்பர், வெள்ளையர், ஆங்கிலேயர், பிரெஞ்சுக்காரர் என்று எவரும் தனியாக தென்படவில்லை. நிற இன பாகுபாடின்றி ஒவ்வொரு அகமதி முஸ்லிமும் தனது கலீஃபாவின் பேரன்பராக இருப்பது தெரிய வந்தது. பிறகு கூறுகின்றார்கள், எல்லாவற்றையும் விட அதிகமாக நான் தாக்கத்திற்கு ஆளான விஷயம், ஒவ்வொரு நபரும் இறைவனுக்காக ஒரு கமிட்மெண்ட்டுடன் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்றார். எல்லோரும் விருந்தினர்களாகவும் விருந்தோம்பல் செய்பவர்கள் போன்றே தோன்றுகிறது. ஆண்கள், பெண்கள், சிறியவர், பெரியவர் என எல்லா நபர்களுமே விருந்தோம்பல் செய்வதற்காக ஆஜராகி இருந்தார்கள். இவர்களது அன்பு பிறருக்கு காட்டுவதற்காக இருக்கவில்லை, மாறாக அது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளிப்பட்டது. பிறகு பெண்களை ஆண்களை விட்டும் தனியாக ஓரிடத்தில் பார்த்தது நான் வியப்படைய காரணமாக இருந்தது என்று இவர் கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார், இங்குள்ள பெண்களுடனும் ஏனைய முஸ்லிம்களுடன் நடந்து கொள்வது போன்றே இவர்களும் நடந்து கொள்கின்றனர் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் நான் இந்த பெண்களுடன் சேர்ந்து இருந்தபோது சிறிது நேரத்திலேயே என்னுடைய இந்த கருத்தில் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது. நான் பார்த்தபோது புகைப்படம் எடுப்பவரும் பெண்ணாக இருந்தார், கேமராவையும் பெண் தான் இயக்கிக் கொண்டிருந்தார், வரவேற்கின்ற இடத்திலும் பெண்கள் தான் இருந்தனர், உணவு பரிமாறுபவர்களும் பெண்களாகத்தான் இருந்தார்கள். சுருக்கமாக ஒவ்வொரு வேலையும் பெண்கள் தான் செய்து கொண்டிருந்தனர். பெண்கள் பரதா அணிவது ஒருபோதும் அவர்களது சுதந்திரத்தை அழித்து விடாது என்பது உண்மையாகும். எவருக்காவது இதில் உறுதி ஏற்படவில்லை என்றால் அகமதிகளிடம் வந்து அவர் அதை பார்க்கட்டும். பிறகு கூறுகின்றார், நான் அகமதியா ஜமாத்தின் இமாமின் அலுவலகத்திற்கு சென்ற நேரத்தில் இவ்வளவு சிறிய அலுவலகம் உலகின் பார்வையை தன் பக்கம் ஈர்க்கக்கூடியதாக இருக்க முடியுமா என்று எண்ணி வியந்தேன். பிறகு கூறுகின்றார், ஆண்களின் அரங்கில் அமர்ந்தவாறு அகமதியா ஜமாத்தின் இமாமின் சொற்பொழிவை கேட்பதற்கான நல்வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர்கள் வரும்போது எல்லோருமே அமைதியுடனும் மிகுந்த மரியாதையுடனும் எழுந்து நிற்கின்ற காட்சி எத்தகையதென்றால் அதனை என்னால் விவரித்து கூற முடியாது. எந்த ஒரு நாட்டின் தலைவரையும் கூட இந்த நிலைமையில் ஒருபோதும் நான் பார்த்ததில்லை. பிறகு தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த சொற்பொழிவின் போது ஆயிரக்கணக்கான நபர்கள் இருந்தனர். அவர்களில் சிறுவர்கள், முதியவர்கள், இளைஞர்கள் ஆகிய அனைவரும் இருந்தனர். இவ்வளவு அமைதியாக அவர்கள் அமர்ந்திருப்பதை பார்க்கும்போது இங்கு மனிதர்கள் இருக்கவில்லை, மனித வடிவில் உள்ள பொம்மைகள் அமர்ந்துள்ளன என்று தோன்றுகிறது. இவ்வாறு கண்ணியமாக நடந்து கொள்வதும் மரியாதையுடன் நடந்து கொள்வதும் ஆகிய இவையெல்லாம் எனது வாழ்நாளில் எனக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட அனுபவமாக இருக்கின்றது. பிறகு செரோலியோனோவில் இருந்து உள் விவகார மற்றும் இமிகிரேஷன் அமைச்சரான ஜேபி தாவூதா சாஹிப் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், பல்வேறு துறைகளின் அமைச்சராக நான் இருந்ததால் முழு உலகிலும் நான் பயணம் செய்துள்ளேன். பெரிய பெரிய மாநாடுகளில் நான் பங்கேற்றுள்ளேன். ஆனால் இன்று வரை இத்தகைய அன்பு, நேசம், சகோதரத்துவம், ஆன்மீகம் ஆகியவை தென்படுகின்ற மகத்தான மாநாட்டை நான் ஒருபோதும் பார்த்ததே இல்லை என்று கூறுகின்றார். செரோலியோனில் இருந்து விருந்தினரான ஒரு பெண்மணி ஹானரபிள் ஜஸ்டிஸ் மூசா டமீபோ அவர்களும், ஹைகோர்ட்டின் செரோலியோனிலிருந்து விருந்தினரான ஒரு பெண்மணி ஹானரபிள் ஜஸ்டிஸ் மூசா டபீபோ, இவர் ஹைகோர்ட்டின் ஜட்ஜ் ஆவார். மாநாட்டில் கலந்து கொண்ட இவர்கள் கூறுகின்றார்கள், மாநாடு மிகவும் நல்ல முறையில் ஆர்கனைஸ் செய்யப்பட்டிருந்தது. விருந்தோம்பல் உட்பட டிரான்ஸ்போர்ட், செக்யூரிட்டி, கம்யூனிகேஷன் போன்ற ஒவ்வொரு துறையும் சிறந்த முறையில் தமது கடமைகளை நிறைவேற்றின. இந்த மாநாடு பல்வேறு கலாச்சாரங்கள் மற்றும் சமுதாயங்கள் ஆகியவற்றிற்கு இடையில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான மிகவும் முக்கியமான ஃபாரமாக திகழ்கிறது. ஒருவர் மற்றவருடன் ஒற்றுமையாக இருப்பதற்கு ஹஜ்ரத் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கையை எடுத்து கூறியுள்ளார்கள். அதாவது இஸ்லாத்தில் ஒவ்வொருவரும் மற்றொரு சகோதரராக இருக்கின்றார். சொற்பொழிவாளர்கள் அனைவருமே சிறந்த முறையில் சொற்பொழிவுகளை நிகழ்த்தினார்கள். இதன் காரணமாக மாநாடு முழுமையாக முடியும் வரை நான் இயர்போனை காதுகளிலிருந்து கலற்றவே இல்லை என்று இவர் கூறுகின்றார். மாநாட்டின் போது மக்கள் எவ்வித சுயநோக்கம் இன்றி ஒருவர் மற்றவருக்காக அர்ப்பணமாகும் நிலையில் இருந்தனர். விருந்தோம்பல் தொடர்பாக நாம் எந்த மாற்று கருத்தையும் கூற முடியாது. ஏனென்றால் அவர்கள் தொண்டு மட்டும் செய்யவில்லை, மாறாக நீங்கள் அனைவரும் மிகுந்த கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் இங்கு நடத்தப்படுகின்றீர்கள் என்பதை மிகவும் தெளிவாகவே என்னால் உணர முடிகிறது என்று அவர் கூறுகின்றார். பிறகு கூறுகின்றார்கள், பணியில் ஈடுபட்டுள்ள எல்லா நபர்களது முகத்திலும் புன்சிரிப்பு இருந்தது. அகமதியத்தின் குறிக்கோளான எல்லோரிடத்திலும் அன்பு, எவரிடமும் பகையில்லை என்பதை
உண்மையான பொருளில் அது பிரதிபலிக்கக்கூடியதாக இருந்தது. பிறகு ஐவரி கோஸ்டின் ஒரு விருந்தாளியான ஜுபைர் அலி சாஹிப் அவர்கள் சுப்ரீம் கோர்ட்டின் நீதிபதி ஆவார்கள். கல்ச்சுரல் மினிஸ்ட்ரியில் கேபினட் டைரக்டராக நீண்ட நாட்களாக இவர் பணியாற்றியிருந்தார். மார்க்கத்தில் இவருக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. மார்க்க நூல்களை படிப்பதில் ஆர்வம் இருந்தது. தினந்தோறும் திருக்குரானை இவர் ஓதி வருகின்றார். இவர்கள் இந்த நாட்களில் எங்கு தங்கியிருந்தார்களோ அங்கு முறையாக சுபுகு தொழுகை மற்றும் ஏனைய நஃபில் தொழுகைகளை தொழுவதற்கான ஏற்பாட்டை இவர் செய்திருந்தார். மாநாட்டு திடலில் இருக்கும் போது கூட தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டதா என்று இவர் கேட்டு தெரிந்து கொள்வார். ஏனென்றால் ஜமாத்தாக தொழுகை இங்கு நடைபெறும் போது நான் அதிலிருந்து விலகி இருப்பதை விரும்பவில்லை என்று அவர் கூறியுள்ளார். மாநாட்டின் துவக்க அமர்வில் ஹஜ்ரத் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவரது கவிதை பாடப்பட்ட போது உணர்வு பொங்கி எழுந்ததன் விளைவாக இவரது கண்களில் கண்ணீர் வந்தது. இதற்கு பிறகு அவர் கூறினார், ஹஜ்ரத் அக்தஸ் மஸீமூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சொற்கள் நேரடியாக உள்ளத்தில் இறங்குகிறது. உள்ளத்தை உருக்கக்கூடிய தக்வா பற்றிய கருத்துக்களை நான் முதலாக கேட்ட போது என்னை நானே ஒன்றுமற்றவனாக கருதினேன். அதன் காரணமாக எனது உணர்வுகளை என்னால் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியவில்லை. மாநாட்டின் இறுதி நாளின் போது இவர் கூறினார், நான் 3 நாட்களாக இந்த பௌதீக உலகிலிருந்து முற்றிலும் துண்டிக்கப்பட்ட நிலையில் இருந்தேன். முற்றிலும் வேறுபட்ட ஆன்மீக சூழலில் நான் இருந்தேன். அங்கு இன்பமயமாக இருந்தது. உலக பணிகளிலிருந்து முற்றிலும் விடுதலை கிடைத்தது. மாநாடு முடிந்ததும் இந்த உலகிற்கு நான் திரும்ப வந்துவிட்டேன். பிறகு எனது உறவினர்களுக்கும் எனக்கு நெருக்கமானவர்களுக்கும் நான் போன் செய்து பேசினேன் என்று இவர் கூறுகின்றார். இது அந்நியர்களின் நிலையாகும். ஆன்மீக சூழலின் அழுத்தம் அவர்கள் மீது இருந்திருக்கின்றது. தொடர்ந்து கூறுகின்றார்கள், எங்களை நல்ல முறையில் கவனித்துக் கொண்டவர்களுக்கு நன்றி செலுத்துவதற்கான சொற்கள் எங்களிடம் இல்லை. கோங்கோவுடன் தொடர்புடைய ஒரு நண்பர், இவர் நாட்டின் முன்னாள் ஜனாதிபதியின் ஆலோசகரும் CRSA என்ற அவரது கட்சியின் தலைவரும் ஆவார். இனி நடைபெறவிருக்கும் தேர்தலில் நாட்டின் ஜனாதிபதிக்கான வேட்பாளராக இவர் நிறுத்தப்பட்டுள்ளார். அவர் ஒரு நாளுக்காக மட்டும் இங்கு வந்திருந்தார். மாலையில் தப்சீர் துறை சார்பாக வழங்கப்பட்ட டின்னரிலும் இவர் கலந்து கொண்டார். சிறிது நேரம் என்னுடனும் சந்திப்பு ஏற்பட்டது. இவர் கூறுகின்றார், சிறிது காலம் வரை அஹ்மதியா ஜமாத் எனக்கு அறிமுகமாகாமல் இருந்து வந்தது. அவர் கூறுகின்றார், ஆண்டு மாநாட்டின் போது எனது கண்கள் சில காட்சிகளை கண்டது. பிறகு எனது சொற்பொழிவுகளையும் அவர் கேட்டார். அவர் கூறுகின்றார், இங்கு வருவதற்கு முன்னர் உங்களை எதிர்ப்பவர்களை நான் பார்த்துள்ளேன். அவர்கள் எழுதியிருப்பதை படித்துள்ளேன். இன்று என்னால் தெளிவாக கூற முடியும். எந்த விஷயங்களை நான் இங்கு பார்த்தேனோ கேட்டேனோ அதிலிருந்தும் உங்களது கலிஃபாவை பார்த்த பிறகு உங்களை எதிர்ப்பவரிடம் எந்த உண்மையும் இல்லை என்பது எனக்கு தெரிய வந்துவிட்டது. எந்த வழிகளையும் கொள்கைகளையும் உங்கள் கலிஃபா அவர்கள் கூறுகின்றார்களோ அதற்கேற்ப இப்போது உலகத் தலைவர்கள் உங்களது பிடியில் வருவதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை என்று இவர் தமது கருத்தை தெரிவித்துள்ளார். ஹகீகத்துல் மஹதியில் ஒரு மனிதன் நுழையும் போது ஒரு காட்டுப்பகுதியில் ஒரு பெரும் நகரமே குடியமர்த்தப்பட்டுள்ள வியப்பான காட்சியை அவர் பார்க்கின்றார். இவர் ஹகீகத்துல் மஹதிக்குள் நுழைந்த போது அவர், நீங்கள் முழு இங்கிலாந்தையும் வாங்கிவிட்டீர்களா என்று கேட்டார். பிறகு கூறினார், இங்கு 3000 அல்லது 4000 பேர் பணியாற்றிக் கொண்டிருப்பார்கள் என்று கூறினார். அவருக்கு இவர்கள் அனைவருமே தன்னார்வ தொண்டர்களாகத்தான் தொண்டு புரிகின்றார்கள் என்று கூறப்பட்ட போது இது மிகவும் வியப்புக்குரிய விஷயமாகும், எனது சிந்தனைக்கு அப்பாற்பட்ட விஷயமாகும் என்று இவர் கூறினார். பிறகு அவர் கூறினார், இவ்வளவு பெரிய கூட்டத்தில் எந்த ஒரு போலீஸ்காரரையும் என்னால் பார்க்க முடியவில்லை. ஆண்டு மாநாட்டின் போது பணியில் இருந்த சிலரிடமும் இவர் பேசினார். அவர்களில் சிலர் பெரிய பொறுப்புகளில் உள்ளனர். ஆனால் சிறிய சிறிய வேலைகளை கூட அவர்கள் செய்கின்றனர். தரையில் படுத்து உறங்குகின்றனர். இத்தகைய ஒழுங்குமுறையையும் கட்டுப்படுதலின் உயர்தரத்தையும் எனது வாழ்நாளில் ஒருபோதும் நான் கண்டதில்லை. உங்களது ஜமாத்தை எவரும் வெல்ல முடியாது என்று இவர் கூறியுள்ளார். அஹ்மதியா ஜமாத்தின் இமாம் அவர்கள் 2வது நாள் ஆற்றிய சொற்பொழிவு தொடர்பாக இவர் கூறுகின்றார், இந்த சொற்பொழிவில் நான் எல்லாவற்றையும் விட அதிகமாக உணர்ந்த ஒரு விஷயத்தை கூறாமல் என்னால் இருக்க முடியாது. நான் உலகிலுள்ள பெரும் பெரும் அரசியல்வாதிகளை சந்தித்துள்ளேன். பெரும் பெரும் மாநாடுகளில் கலந்து கொண்டிருக்கின்றேன். அரசியல் தலைவர்களை நாம் பொதுமக்களிடம் அரசியல் தலைவர்களான நாம் பொதுமக்களிடம் நாம் செய்தவற்றை நேர்மையுடன் எடுத்துக் கூறினால் பிறகு அரசாங்கத்திலும் பொதுமக்களுக்கு மத்தியிலும் பெரும் மாற்றம் ஏற்பட்டுவிடும். ஆனால் இது எளிதான காரியம் அல்ல. 2 மணி நேரமாக நின்று பேசுவது, மிகவும் அமைதியான முறையில் புள்ளி விவரங்களை தொகுத்து கூறுவது, சம்பவங்களை எடுத்துரைப்பது மிகப்பெரிய பணியாகும். பிறகு இவர் கூறுகின்றார், 30,000 பேர் இருந்த சபையில் உங்கள் கலிஃபா கூறியதை கேட்கும் போது எவருக்காவது எவ்வகையிலான விஷயத்தையும் பேசுவதற்கான தைரியம் இருந்ததா?
நான் பார்த்த இந்த விஷயம் மிகவும் வியக்கத்தக்கதாகும் என்று இவர் கூறியுள்ளார். சொற்பொழிவின் போது உங்களது கலீஃபா சில நொடிகள் பேசாமல் இருக்கும் போது முழு அரங்கிலும் ஒரு மனிதர் கூட இல்லை என்பது போல் தோன்றுகிறது. பெரும் அமைதி அங்கு நிலவியது என்று கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார்கள், சில நேரங்களில் ஒருவேளை யாராவது பேசலாம் என்று நினைத்து நான் எனது தலையை உயர்த்தி பார்ப்பதற்கு முயற்சி செய்தேன். நான் யாரும் பேசுவதை என்னால் பார்க்க முடியவில்லை. எல்லோரது கண்களும் மேடையின் பக்கம் மட்டுமே இருந்தது. இந்த காட்சியை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். இத்தகைய ஒழுங்குமுறையையும் கட்டுப்படுதலின் தரத்தையும் நான் எங்கும் பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. பெல்ஜியமிலிருந்து ஒரு நண்பர் நீண்ட காலமாக வடக்கு ஆப்பிரிக்காவில் இருந்து வருகின்றார். அவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். MTA மூலமாக ஜமாத் பற்றிய அறிமுகம் இவருக்கு கிடைத்தது. நிகழ்ச்சிகளில் இவர் கலந்து கொண்டார். ஐரோப்பிய விருந்தினர்களுக்காக தனியாக ஒரு அரங்கில் உணவிற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அவ்வாறிருந்தும் இவர் ஜெனரல் மார்க்கியில் பொது அரங்கில் சென்று உணவு சாப்பிடுவதற்காக அவ்வாறிருந்தும் இவர் ஜெனரல் மார்க்கில் அதாவது பொது அரங்கில் உணவு சாப்பிடுவதற்காக சென்று விட்டார். சொற்பொழிவுகளை கேட்டு இவர் சிறந்த தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளார். உலகளாவிய பையத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பையத் செய்து இவர் ஜமாத்தில் இணைந்துள்ளார். பெல்ஜியமில் இருந்து இன்னொரு நண்பரான சானி நோஃப் மாநாட்டில் கலந்து கொண்டார். இவர் பெல்ஜியமில் உள்ள நைஜர் கம்யூனிட்டியின் உறுப்பினர் ஆவார். கம்யூனிட்டிக்கென்று ஒரு சென்டர் இருக்கின்றது. இவர் தமது பிரதிநிதியை இங்கு அனுப்பி வைத்தார். இந்த கம்யூனிட்டியை சார்ந்துள்ள மக்கள் அகமதியத்தின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றனர், அகமதியத்தை ஏற்றுக்கொள்கின்றனர். ஜெர்மனி ஆண்டு மாநாடு நடைபெற்ற சமயத்தில் இந்த கம்யூனிட்டியை சார்ந்த 22 பேர் பைய செய்திருந்தனர். பெல்ஜியமில் உள்ள இவர்களது சென்ட்ரலில் உள்ள மக்களது எண்ணிக்கை குறைந்து கொண்டே செல்கிறது. அல்லாஹ்வின் அருளால் அகமதியத்தில் மக்கள் இணைந்து கொண்டே செல்கின்றனர். எனவே கம்யூனிட்டியின் நிர்வாகம் இவரை தங்களது பிரதிநிதியாக இங்கு அனுப்பி வைத்தது. இது எத்தகைய ஜமாத்தாக இருக்கின்றது? நமது மக்கள் நம்மை விட்டு அவர்களுடன் இணைவதற்கான காரணம் என்ன என்பதை அறிய விரும்பியது. எனவே ஜமாத்தின் தவறுகளையும் குறைகளையும் தேடி கண்டுபிடிக்க வேண்டும். பிறகு திரும்பி சென்று தமது மக்களிடம் எந்த ஜமாத்தில் நீங்கள் சேர்ந்துள்ளீர்களோ அவர்களிடம் இன்னென்ன தவறான கொள்கைகள் உள்ளன, இன்னென்ன குறைகள் உள்ளன என்று கூற வேண்டும் என்ற எண்ணத்துடன் வந்த இவர்கள் மாநாட்டு நிகழ்ச்சிகளை முழுவதுமாக கேட்டார். தினந்தோறும் மாலை நேரத்தில் பல்வேறு தலைப்புகளில் உரையாடல் நடந்தது. இதனால் இவருக்கு மிகவும் திருப்தி ஏற்பட்டது. சிறிது நேரம் அவர் என்னிடம் பேசினார். அவர் கூறினார், முழு மாநாட்டின் போதும் எனக்கு இஸ்லாத்திற்கு புறம்பான எந்த ஒரு விஷயம் தென்படவில்லை. பிறகு இவர்கள் கூறுகின்றார்கள், உங்களது சொற்பொழிவுகள் மிகவும் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மாநாட்டில் கலந்து கொண்டு நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றேன். உங்களது மாநாடு வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு நிகழ்வாக இருக்கின்றது என்று இவர் குறிப்பிட்டுள்ளார். நான் பணியாற்றுகின்ற தொண்டு செய்கின்ற எல்லா பணியாளர்களது மன தூய்மை மற்றும் அன்பால் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன் என்று இவர் கூறியிருக்கின்றார். காஜிக்ஸ்தான் ஜமாத்தின் தலைவரான இஸ்ஸத் அமான் சாஹிப் அவர்களுக்கு இந்த வருடம் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான தௌஃபீக் கிடைத்தது. மாநாடு தொடர்பாக இவர்கள் கூறுகின்றார்கள், மாநாடு தொடர்பாக நான் கூறுவது என்னவென்றால், நான் இங்கு கண்டதை என சொற்களால் கூற முடியாது. ஆண்டு மாநாட்டை சொற்களால் படம் பிடிக்க முடியும் என்றால் இந்த சொற்கள் மட்டுமே எனது மூளையில் வருகிறது. இது ஒரு உண்மையான அற்புதமாகும் என்ற சொற்களாகும். வேறு சொற்கள் எனது மூளையில் வரவில்லை. மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள சகோதரர்களது உள்ளங்கள் காலத்தின் கலிஃபா மற்றும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் மீது கொண்டுள்ள பேரன்பால் நிறைந்துள்ளது. இந்த அன்புதான் அவர்களை இரவு பகலாக ஜமாத்திற்கு தொண்டு செய்ய வைத்துள்ளது. ஆண்டு மாநாட்டின் இந்த சில நாட்களில் எனக்கு மாநாட்டின் ஏற்பாடுகளில் எந்த ஒரு குறையும் தெரியவில்லை. எல்லா ஏற்பாடுகளின் தரமும் மிகவும் உயர்வாக இருந்தது. பிறகு கூறுகின்றார்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டு அதில் கூறப்படுகின்ற விஷயங்களை கேட்டு தங்களிடம் தூய மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டவர்களாக இருப்பார்கள் என்று நான் உறுதி கொள்கின்றேன். அல்லாஹ் அவ்வாறே செய்வானாக. தாத்தாரிஸ்தானை சார்ந்த ஒரு அகமதி பெண்ணுக்கு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான தௌஃபீக் கிடைத்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலமாக எனது உள்ளம் நன்றி உணர்வுகளால் நிறைந்துள்ளது. ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் எல்லோரையும் விட முதலாவதாக அல்லாஹ்விற்கு நன்றி கூறுகின்றேன். பிறகு காலத்தின் கலிஃபாவிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். பிறகு ஆண்டு மாநாட்டு ஏற்பாடுகளை செய்வதற்காக இரவு பகலாக சோர்வின்றி உழைப்பதற்கான தௌஃபீக் கிடைத்துள்ள எல்லா மக்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எவ்வாறு உலகின் பல பகுதிகளிலிருந்தும் வந்துள்ள மக்கள் பரஸ்பரம் அன்பு மற்றும் விருந்தோம்பலின் உணர்வுடன் நிரம்பியவர்களாகவும் புன்சிரிப்பு தவழும் முகத்துடன் ஒருவர் மற்றவரை சந்திக்கின்றனர் என்பதை பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. எனக்கு ஆண்டு மாநாட்டில் முதல் முறையாக கலந்து கொள்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்தது. ஆனால் இதுவரை இதற்கு முன்னர் MTA நிகழ்ச்சிகள் மூலம் நான் பயனடைந்துள்ளேன். ஆண்டு மாநாட்டின் சூழலில் நான் வந்த பிறகு மிகவும் அதிகமாக
இதை நான் உணர ஆரம்பித்தேன். அதாவது நான் ஒரு ஆன்மீக உலகிற்கு வந்துவிட்டேன். அது அமைதியும் நன்மையும் இருக்கின்ற உலகமாகும். கூறுகின்றார்கள், மிகவும் ஆழமாக சிந்தித்து நான் இவற்றை உணர்ந்து கொண்டிருந்தேன். ஒற்றுமையாக இருக்கின்ற பெரிய குடும்பத்தை சார்ந்தவராக நான் இருக்கின்றேன். இங்கு ஏகனாகவும் தனித்தவனாகவும் இருக்கும் இறைவன் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரது உண்மை பேரன்பரான ஹஜ்ரத் மிர்சா குலாம் அஹமது அலைஹிஸ்ஸலாம் ஆகியோர் மீதுள்ள அன்பு உள்ளங்களில் ஆட்சி செய்கின்றது. ஜமாத் சகோதரர்கள் பரஸ்பரம் ஒருவர் மற்றொருக்காக அன்பு, நேசம், கண்ணியமாக நடப்பது ஆகிய உணர்வுகளை உடையவர்களாக இருக்கின்றார்கள். அஹமதியா ஜமாத்துடன் தொடர்புள்ள நான் நட்பாக்கியம் பெற்றவராக இருக்கின்றேன். ஆண்டு மாநாடு என்னிடம் எத்தகைய ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதென்றால், அடுத்த வருடம் நான் எனது எல்லா பிள்ளைகளையும் எனது தாயாரையும் ஆண்டு மாநாட்டிற்கு அழைத்து வருவேன் இன்ஷா அல்லாஹு தாலா என்று இவர் கூறியிருக்கின்றார். டர்க்மெனிஸ்தானில் இருந்து ஒரு நண்பர் மாநாட்டில் கலந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வது எங்களது நட்பாக்கியமாகும், அல்லாஹ்வின் அருளாகும். நாங்கள் இந்த மாநாட்டிலிருந்து எந்த அளவு பலன் பெற்றுள்ளோம் என்றால், நாங்கள் எங்கள் உணர்வுகளை கடிதத்தில் சொற்கள் மூலம் தெரிவிப்பது சாத்தியமற்றதாகும். சுருக்கமாக கூறுவதாயிருந்தால், இந்த மாநாடு இஸ்லாம் பற்றிய எங்கள் அறிவை புதுப்பித்து விட்டது. அது எங்களை அல்லாஹு தாலாவையும் ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் நினைவு கூறுவதில் முன்னேறும்படி செய்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது சகோதர சகோதரிகளுடன் அன்பு கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ள போதனைகளுக்கு ஏற்ப நம்மை அதில் அவன் முன்னேற செய்துள்ளான். அகமதி முஸ்லிம் என்ற நிலையில் எங்களது ஈமானின் அடித்தளங்களை முன்பை விட வலிமையானதாக அல்லாஹ் ஆக்கியுள்ளான். இவ்வாறு நமது சகிப்புத்தன்மையின் இயல்பையும் அவன் அதிகப்படுத்தியுள்ளான். புதிதாக அகமதிகளாக இருப்பவர்கள் இவ்வாறு தமது ஈமானிலும் களப்பற்ற மன தூய்மையிலும் முன்னேறி வருகின்றனர். சிலியிலிருந்து ஒரு அகமதி நண்பரான கியாஃபல் டொரேஸ் சாஹிப் மாநாட்டில் முதல் முறையாக கலந்து கொண்டார். அவர் கூறுகின்றார், யூகே ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டது எனக்கு ஆன்மீக இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் வழங்க காரணமாயிருக்கின்றது. எனது தந்தையார் மிஸ்ரி முஸ்லிமாக இருந்தார். தாயார் சிலியை சார்ந்தவர். எனது தந்தையார் எனக்கு கற்றுத்தந்த இஸ்லாத்தை நான் மறந்துவிட்டேன். நான் முற்றிலும் அவநம்பிக்கை அடைந்து விட்டேன். பல தலைமுறைகளாக இந்த குடும்பம் சிலியில் குடியமர்ந்திருந்தது. கூறுகின்றார்கள், சிலியில் அகமதி முபல்லிக் பிரசுரங்களை விநியோகம் செய்து கொண்டிருந்தார். முபல்லிக்குடன் எனக்கு சந்திப்பு ஏற்பட்டது. முபல்லிக் எனக்கு அகமதியத், அதாவது உண்மை இஸ்லாத்தை அறிமுகம் செய்து வைத்தார். பிறகு நான் பைய செய்து விட்டேன். இப்போது யூகே ஆண்டு மாநாட்டில் நான் கலந்து கொண்டது எனது ஈமான் மேலும் அதிகமாக அதிகரிப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. நான் என்னை உண்மையான முஸ்லிம் என்று உறுதி கொள்கின்றேன். எனது நாட்டில் அகமதியத்தை தப்லீக் செய்வேன் என்ற உணர்வுடன் நான் திரும்பி செல்கின்றேன். பனாமாவிலிருந்து புதிய அகமதியான டான்தே மிஸ்து சாஹிப் அவர்கள் வந்திருந்தார்கள். மாநாட்டில் பனாமாவிலிருந்து முதல் முறையாக வந்த பிரதிநிதியாக இவர் இருக்கின்றார். அவர் கூறுகின்றார், மாநாட்டில் நான் பலவற்றையும் கற்றுக்கொண்டேன். மாநாட்டில் கலந்து கொண்டதன் மூலம் எனது ஈமான் அதிகமாகியுள்ளது. எந்த சகோதரத்துவத்தை நான் இங்கு பார்த்துள்ளேனோ அதை இஸ்லாத்தில் எங்கும் என்னால் காண முடியவில்லை. இங்கு வந்து நான் மிகவும் நிம்மதி அடைந்துள்ளேன். உள்ளத்திற்கு திருப்தி ஏற்பட்டது. அல்லாஹு தாலா அஹமதியத்தை ஏற்றுக்கொள்வதற்கான நட்பாக்கியத்தை எனக்கு வழங்கியமைக்காக நான் பெருமை கொள்கின்றேன் என்று அவர் கூறியிருக்கின்றார். மாநாட்டின் போது எனக்கு பல்வேறு நாடுகளுடன் தொடர்புடைய சகோதரர்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைத்தது. அவர்கள் பல்வேறு சமுதாயங்களை சார்ந்தவர்களாக இருந்தனர். இவரிடமிருந்து ஈமானுக்கு வலுவூட்டக்கூடிய சம்பவங்களை கேட்டு எனது ஈமான் அதிகரித்தது. எனது நாடான பனாமாவில் அல்லாஹ்வின் பக்கம் மக்களை அழைக்கும் பணியை செய்து அவர்களை அகமதியாக்குவதற்கு நான் முயற்சி செய்வேன் என்று இவர் கூறுகின்றார். தொடர்ந்து கூறுகின்றார்கள், ஒரு பெரும் எண்ணிக்கையில் மக்கள் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொண்டனர். எண்ணற்ற மக்கள் இருந்தனர். ஆனால் எல்லோருக்கும் ஒரே உள்ளம் இருந்தது. அந்த உள்ளம் துடித்துக் கொண்டிருந்தது. அவர்கள் 30,000 பேர்களாக இருந்தாலும் உள்ளம் ஒன்றாகத்தான் இருந்தது. கோட்டைமாலாவிலிருந்து இங்குள்ள மெம்பர் ஆஃப் நேஷனல் பார்லிமெண்ட் சுருக்கி ஓலாக் சாஹிப் அவர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டார்கள். இவர் கிறிஸ்துவர் ஆவார். இவர் கூறுகின்றார், நான் அஹமதியா ஜமாத்தின் உயர்வான நல்லொழுக்கத்தையும் அன்பையும் சகோதரத்துவத்தையும் ஒருமைப்பாட்டையும் அவர்களது வலுவான ஈமானின் உணர்வு ஆகியவற்றையும் பார்த்து மிகவும் தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். இப்படிப்பட்ட அன்பையும் நேசத்தையும் நான் எங்குமே பார்க்கவில்லை. ஜமாத்தின் அமைப்பு பாராட்டுக்கு தகுதியுடையதாகும். மிகவும் மகத்துவம் வாய்ந்த ஈடு இணையற்ற தனித்தன்மையுடைய மாநாடாக இது இருந்தது. ஒவ்வொரு ஏற்பாட்டையும் பார்த்து மிகுந்த தாக்கத்திற்கு நான் ஆளாகியுள்ளேன். இஸ்லாத்தின் எத்தகைய அழகான உருவத்தை அஹமதியா ஜமாத் எடுத்துக் கூறுகிறதோ அது மற்றவர்களிடமிருந்து முற்றிலும் மாறுபட்டதாகும். பல்வேறு நாடுகளை சார்ந்த பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்த
சகோதரர்களாக அவர்கள் இருந்தாலும் எல்லோரது உள்ளமும் ஒன்றாக இருக்கின்றது. அது துடித்துக் கொண்டிருக்கிறது. மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்ததன் மூலம் நான் என்னை நட்பாக்கியம் பெற்றவராக கருதுகின்றேன் என்று இவர் கூறியுள்ளார். ஜப்பானிலிருந்து ஒரு பெண் மினுசாக்கி ஹீரோ சாஹிபா அவர்கள் வந்திருந்தார்கள். இவர் PhD செய்துள்ளார். ஜப்பானில் உள்ள யூனிவர்சிட்டியில் புரொஃபஸராக இருக்கின்றார். இவர் கூறுகின்றார், சுனாமியின் காரணமாக ஜப்பானில் பேரழிவு ஏற்பட்ட சமயத்தில் அஹ்மதியா ஜமாத் மத இன பாகுபாடின்றி மனித இனத்திற்கு அளவற்ற தொண்டுகளை செய்துள்ளது. ஜமாத்தின் கொள்கைக்கும் செயலுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. எதை அவர்கள் கூறுகின்றார்களோ அதை அவர்கள் செய்கின்றனர். கயானாவிலிருந்து மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் மன்சூர் நாசிர் சாஹிப், இவர் முஸ்லிம் ஆவார். இவர் மாநாட்டில் கலந்து கொண்டார். இவர் மிகவும் பழைய பாராளுமன்ற உறுப்பினர் ஆவார். லேபர் மினிஸ்டராகவும் இண்டஸ்ட்ரி அண்ட் கமர்ஸ் மினிஸ்டராகவும் இவர் இருந்துள்ளார். கயானாவில் பொலிட்டிக்கல் அஃபேர்ஸின் அட்வைசராகவும் இவர் இருக்கின்றார். இவர்கள் கூறுகின்றார்கள், ஆண்டு மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை பார்த்து நான் மிகுந்த தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். 3 நாட்களும் இவர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டார். ஜமாத்தின் முன்னேற்றம் தொடர்பாக 2வது நாள் வாசிக்கப்பட்ட அறிக்கை தொடர்பாக இவர் கூறுகின்றார், அஹ்மதியா ஜமாத்துக்கு இவரிடம் கிடைத்துள்ள முன்னேற்றம் மற்றும் இறைவனது உதவியும் ஆதரவும் தொடர்ந்து இருந்து வருவது பற்றிய சம்பவங்களை கேட்டு நான் மிகுதியான தாக்கத்திற்கு ஆளாகியுள்ளேன். பெல்ஜியமிலிருந்து அகமதி அல்லாத விருந்தினரான ஒரு பெண் மிஸ் சாலினி மாரியா மாநாட்டிற்கு வந்திருந்தார். இவர் IT கன்சல்டன்ட் ஆவார். இவர் கூறுகின்றார், உள்ளூர் ஜமாத்தை சார்ந்த ஒரு உறுப்பினர் மூலமாக எனக்கு ஜமாத் பற்றி அறிமுகம் கிடைத்தது. மற்ற தகவல்களை ஜமாத்தின் வெப்சைட் மூலமாக நான் பெற்றேன். அவரது ஆர்வத்தை கருத்தில் கொண்டவாறு பெல்ஜியம் ஜமாத் அவரை UK ஆண்டு மாநாட்டில் வந்து கலந்து கொள்ளும்படி அழைப்பு விடுத்தது. அவர் வந்தால் அவர் கூறுகின்றார், ஆண்டு மாநாட்டின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் நான் பார்த்தேன், அதில் நான் பங்கேற்றேன். இவ்வாறு இவர் ஐரோப்பாவில் உள்ள அகமதி பெண்களுடன் ஒன்றிவிட்டார். ஜாமியா அஹ்மதியாவில் இவர் தங்கியிருந்தார். அங்கு தஹஜத் தொழுகை நடந்து கொண்டிருந்தது. இவர் அங்கு தனிமையில் கவலையுடன் அமர்ந்திருந்தார். இவருக்கு தொழ தெரியாது. இவரிடம் ஒரு பெண், நீங்கள் தொழ விரும்புகின்றீர்களா என்று கேட்டதற்கு, ஆம், நான் தொழ விரும்புகின்றேன் என்று அவர் பதில் கூறினார். பிறகு புதிதாக பைய செய்த ஒரு பெண் அவருக்கு ஒலு செய்ய கற்றுக் கொடுத்தார். தொழும் வழிமுறையையும் கற்றுத் தந்தார். பிறகு அவர் தொழுகையில் கலந்து கொண்டார். முதல் நாள் அவர் ஜீனும் ஷர்ட்டும் அணிந்திருந்தார். மாநாட்டு திடலில் பெண்களின் உடையை பார்த்து இவரிடம் சிறந்த தாக்கம் ஏற்பட்டது. பெல்ஜியமின் முபலிக் சாஹிபின் மனைவியிடம் இவர் இத்தகைய ஆடையை நான் அணிய விரும்புகின்றேன் என்று கூறினார். பிறகு ஆண்டு மாநாட்டு திடலில் உள்ள பஜாரில் இத்தகைய ஆடைகள் அவர்களுக்கு வாங்கி கொடுக்கப்பட்டது. அந்த ஆடையை அவர் அணிந்தார். என்னுடைய சொற்பொழிவுகளை கேட்ட பிறகு உண்மையான இஸ்லாம் தொடர்பாகவும் இறையச்சமுள்ளோரின் பண்புகள் தொடர்பாகவும் நான் நிகழ்த்திய சொற்பொழிவுகள் தொடர்பாக கூறும்போது அது என்னிடம் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திவிட்டது என்று அவர் கூறினார். இந்த விஷயங்களை கேட்ட பிறகு நான் முஸ்லிமாக வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டேன் என்று அவர் கூறினார். பிறகு இவர் உலகளாவிய பையத் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அப்போது பையத் செய்து ஜமாத்தில் இணைந்து விட்டார். இவர் என்னை சந்திக்க வந்தார். அல்லாஹ்வின் அருளால் தன்னை முழுமையாக மறைத்துக் கொள்கின்ற ஆடையை இவர் அணிந்திருந்தார். எனவே இந்த மாநாடு நம்மவர்கள் மீதும் அந்நியர்கள் மீதும் தனது ஆன்மீக சூழல் மூலமாக சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஒரு நல்லியல்பு கொண்ட மனிதருக்கு இஸ்லாத்தின் சிறப்புகளை ஏற்றுக்கொண்டவாறு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. ஆனால் நம்மை எதிர்க்கின்ற முஸ்லிம்களுக்கு அந்நியர்களுக்கு கூறப்பட்டதை விட முதல் கட்டளை அவர்களுக்கு தான் கூறப்பட்டிருக்கின்றது. பனிமலைகளில் தவழ்ந்து செல்ல வேண்டியது வந்தாலும் சென்று இமாம் மஹதிக்கு சலாத்தை கூறும்படி அவர்களுக்கு தான் கூறப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு இதை பற்றி புரியவில்லை. அல்லாஹ் அவர்களுக்கு அறிவை வழங்குவானாக. பிறகு இதை பாருங்கள், பெரும்பாலான விருந்தினர்கள், குறிப்பாக அந்நியர்களான விருந்தினர்கள், சிறுவர்களையும் பெண்களையும் முதியவர்களையும் இளைஞர்களையும் அவர்கள் விருந்தோம்பல் செய்வதை கண்டு அதன் ஆழமான தாக்கம் அவரிடம் ஏற்பட்டிருக்கின்றது. அஹ்மதியா ஜமாத்தின் நபர்களிடம் இருக்கின்ற இந்த தொண்டு செய்கின்ற உணர்வும் கூட அமைதியாக செய்யப்படும் தப்லீகாக இருக்கின்றது. ஒரு சிறுவன் குடிப்பதற்கு தண்ணீரை தந்துவிட்டு அந்த இடத்தை விட்டுவிட்டு கடந்து சென்று விடுகின்றான். ஆனால் எத்தகைய தாக்கத்தை அந்த சிறுவன் ஒரு உள்ளத்தில் நிறைவேற செய்து விட்டான் என்றால் அவன் அந்த உள்ளத்தை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது பாதங்களின் கீழ் கொண்டு வந்து சேர்த்து விட்டான். இவ்வாறே ஏதாவது ஒரு இளைஞர் எவருக்காவது உணவு கொடுத்து கொண்டிருப்பார். வேறொருவர் கார் பார்க்கிங் செய்யப்படும் இடத்தில் தனது நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டுவோராக இருக்கின்றார். இளைஞர்களும் இளம் பெண்களும் ஸ்கேனிங் மூலம் செக்கிங் செய்யும் போது மிகவும் சிறந்த நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்துகின்றனர். ஒவ்வொரு துறையிலும் லஜ்னா தனது ஏற்பாடுகளை மிகவும் சிறந்த முறையில் செய்திருக்கின்றனர். வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதில் மிகுந்த ஈடுபாட்டுடன் இவர்கள் செயல்பட்டனர். இந்த விஷயங்கள் எங்கு இந்த எல்லா பணியாளர்களுக்கும் நம்மவர்களின் துவாக்களை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்கின்றதோ அங்கு அது அந்நியர்களுக்கு இஸ்லாம் மற்றும் அஹ்மதியத்தின்
உண்மையை தெரிவிக்கக்கூடியதாகவும் இருக்கின்றது. இந்த அழகிய போதனைகளின் பக்கம் அவர்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பணியில் இருந்த இந்த எல்லா ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நான் நன்றி கூறுகின்றேன். கடந்த வருடத்தை விட இந்த வருடம் குறிப்பாக மிகவும் சிறந்த முறையிலும் தங்களது நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டியவாறும் இவர்கள் தமது கடமைகளை நிறைவேற்றியுள்ளனர். மக்களிடமிருந்து எனக்கு வரும் கருத்துக்களில் இந்த வருடம் பார்க்கிங்கின் துறை தொடர்பாக மிக நல்ல கருத்துக்கள் கூறப்பட்டிருக்கின்றன. நாங்கள் பார்க்கிங் செய்யும் போது மிகவும் சிறந்த ஒழுக்கத்தை வெளிப்படுத்தியவாறு அவர்கள் எங்களது நிலைமை பற்றி கேட்கின்றனர். ஏதாவது துன்பம் நேர்ந்தால் அதற்காக மன்னிப்பு கேட்டனர். வெப்பத்தின் காரணமாக தண்ணீர் வேண்டுமா என்று கேட்டனர். எழுதுகின்றவர்கள் இவ்வாறு எழுதுகின்றனர்: இவர்களில் எவரையும் எங்களுக்கு தெரியாது, ஆனால் இவர்களின் உயர்ந்த ஒழுக்கத்தை பார்த்து பயணத்தில் ஏற்பட்ட சோர்வில் பாதி எங்களுக்கு விலகிவிட்டது. ஆக இதுதான் ஒரு அகமதியின் தனிப்பட்ட சிறப்பம்சமாகும். இப்படிப்பட்ட உயர்வான நல்லொழுக்கத்தை நம்மில் ஒவ்வொருவரும் வெளிப்படுத்தி காட்ட வேண்டும். அல்லாஹு தாலா இந்த உயர்வான நல்லொழுக்கங்களை எப்போதும் நிலைநாட்டுவதற்கான தௌஃபீக்கை நமக்கு வழங்குவானாக. இவ்வாறு தப்சீர் துறையின் விருந்தோம்பலின் தரமும் இம்முறை மிகவும் சிறப்பாக இருந்தது. ஜாமியாவின் மாணவர்களும் வக்ஃபேனோ திட்டத்தின் கீழ் உள்ள ஆண்களும் பெண்களும் மிகவும் நல்ல முறையில் பணியாற்றியுள்ளனர். ஒவ்வொரு விருந்தாளியும் இவர்களை புகழ்கின்றனர். ஆனால் பணியில் இருப்பவர்களுக்கு எங்காவது குறை இருந்தால் அதை அடுத்த வருடம் எவ்வாறு சிறந்த முறையில் நிவர்த்தி செய்ய முடியும் என்பதை அவர்களே ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். பிறகு இந்த முறை கபாபில் இருந்து அரபு நாட்டு விருந்தினர்களின் மிக பெரும் குழு ஒன்றும் வந்திருந்தது. அவர்கள் 110 பேர் இருந்தனர். அவர்களுக்கான பொதுவான ஏற்பாடும் கூட கடந்த வருடத்தை விட இந்த வருடம் சிறப்பாக இருந்தது. யூகேயின் அரப் டெஸ்கும் இவர்களின் துணை தப்லீக் செயலரும் இந்த வருடம் இதன் இன்சார்ஜாக பணியாற்றினார்கள். இவரும் இவரது குழுவும் இம்முறை சிறப்பாக செயல்பட்டனர். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் அவர்களுக்கும் இதற்கான நற்கூலியை வழங்குவானாக. கடந்த வருடமும் இவர்கள் இந்த பணியை செய்தனர். ஆனால் இந்த வருடம் எந்த அளவு சிறப்பான ஏற்பாடுகள் இருந்ததோ அதை போன்று கடந்த வருடம் இருக்கவில்லை. பிறகு பொதுவாக விருந்தாளிகளிடம் மிகவும் சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்திய இன்னொரு விஷயம் புகைப்பட கண்காட்சி ஆகும். என்னை சந்தித்த பல விருந்தினர்களும் இதை பற்றி கூறியிருந்தார்கள். பொதுவாக அகமதிகளிடமும் இதற்கு சிறந்த ஃபீட்பேக் இருந்து வருகிறது. இதன் மூலம் அகமதிகளுக்கு அவர்களது வரலாறு தெரிவதுடன் மட்டுமல்லாமல் அந்நியர்களிடமும் நமது வரலாறு மிக சிறந்த தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. லங்கர்கானாவின் ஏற்பாட்டிலும் கடந்த வருடத்தை விட சிறந்த நிலை ஏற்பட்டுள்ளது. ரொட்டியும் பொதுவாக அனைவரும் விரும்பி சாப்பிடுகின்ற அளவில் இருந்தது. இவ்வாறு குழம்பும் நன்றாக இருந்தது. ஆனால் ஒரு நபர் உணவு தொடர்பாக கடுமையான ஆட்சேபனை தெரிவித்துள்ளார். அதில் வாடை வந்துவிட்டது, பூசணம் பிடித்திருந்தது என்று கூறியுள்ளார். ஆனால் எவ்வாறு இருப்பினும் நான் எவர்களிடம் கேட்டு தெரிந்து கொண்டேனோ அந்த தகவலின்படியும் அல்லது மக்கள் தாமாகவே எனக்கு எழுதி தெரிவித்த தகவலிலும் பூசணம் பிடித்த உணவு இருந்ததாக எந்த தகவலும் இல்லை. நானே நேரில் சென்றும் சில இடங்களில் பார்த்தேன். ஆனால் ஒருவேளை இவருக்கு யாராவது பூசணம் பிடித்த உணவை கொடுத்திருக்கலாம். ஆனால் எனக்கு இதை எழுதியுள்ள இந்த நபர் பற்றி தெரியும். இவருக்கு தான் செய்வதை தவிர வேறு எவரது பணியும் நன்றாக இருப்பதே இல்லை. மற்ற ஒவ்வொருவரது பணியும் குறைந்த தரத்தை உடையதாக இருந்தது என்று இவர் நினைக்கின்றார். ஜெர்மனியில் நான் கிச்சனில் டியூட்டி கொடுத்துக் கொண்டிருந்த போது ஹதரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் ரஹ்மத்துல்லாஹி தஆலா அவர்கள் இவரை பார்த்து, நீங்கள் கிச்சனில் இருந்தால் எனக்கு எந்த கவலையும் இல்லை என்று கூறியதாக இவர் எழுதியுள்ளார். அவர்கள் அவ்வாறு கூறினார்களா இல்லையா என்பது பற்றி நமக்கு தெரியவில்லை. ஆனால் அவ்வாறு அவர்கள் கூறியிருந்தாலும் கூட அதன் மூலம் இவர் தன்னை பெரிதாக வெளிப்படுத்தி காட்டுவது அவர்களுக்கு தெரிந்திருந்தால் ஹதரத் 4வது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தான் கூறிய விஷயங்களை நான் வாபஸ் வாங்கிக் கொள்கின்றேன் என்று கூறியிருப்பார்கள். இந்த சுய விருப்பம், சுயமாக தன்னை பெரிதாக காட்டிக் கொள்வது, தன்னை பற்றி புகழ்ந்து கூறுவது, மற்றவர்கள் மீது ஆட்சேபனை செய்வது ஆகிய பழக்கங்களிலிருந்து விடுபட்டு நம்மை சீர்திருத்திக் கொள்வதற்கு நம்மில் ஒவ்வொருவரும் முயற்சி செய்ய வேண்டும். அஹ்மதியா ஜமாத்தின் பணிகள் குறிப்பிட்ட ஒரு நபருடன் மட்டும் தொடர்புடையது அல்ல. ஒரு நபரை சார்ந்திருந்து இந்த பணிகளை நாம் செய்வதில்லை. இதுதான் ஜமாத்தின் சிறப்பம்சமாகும். இதைத்தான் அந்நியர்களும் புகழ்ந்து கூறியுள்ளனர். டீம் ஒர்க் நடைபெறுகிறது. எல்லா சிறியவர்களும் பெரியவர்களும் இணைந்து இந்த பணிகளை செய்கின்றனர். மிகவும் உயர்வான தரத்தையுடைய பணிகளாக அவை இருக்கும். இப்போது அல்லாஹ்வின் அருளால் இங்கு யூகேயிலும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் தூய உள்ளம் கொண்ட பணியாளர்களை அல்லாஹ் தந்துள்ளான். ஒருவரை அவரது பணியிலிருந்து அகற்றிவிட்டால் அந்த இடத்திற்கு பணி செய்யக்கூடிய புதிய நபர்கள் 10 பேர் வந்து விடுகின்றனர். அவர்கள் தங்களை பெரிதாக வெளிப்படுத்தி காட்டுவதற்கு பகரமாக பணிவுடன் நடந்து கொள்பவர்களாக இருக்கின்றனர். மேலும் அல்லாஹ்வின் மீது உள்ள அச்சம் அவர்களுக்கு இருக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் எனக்கு இப்படிப்பட்டவர்களே தேவைப்படுகின்றனர். அவர்கள் பணிவுடன் தமது பணிகளை செய்பவர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு பணியாற்றுகின்றவர்களுக்காக நான் துவாவும் செய்கின்றேன். டியூட்டி கொடுக்கின்ற சிலர் தொடர்பாக எனக்கு புகார்கள் வந்துள்ளன.
இங்கிருந்து அங்கிருந்து வந்த புகார்கள் அல்ல. குதாமுல் அஹமதியா தாமே இதனை உணர்ந்துள்ளனர். அதாவது பாதுகாப்பு டியூட்டியில் இருந்த சிலரிடம் மிகவும் கடுமையாக நடந்து கொண்டனர். உதாரணமாக, ஒரு சிறுவனை எவ்வித காரணமின்றி பின்னால் செல்லும்படி கூறி அவனை தள்ளிவிட்டிருக்கின்றார்கள். அதன் காரணமாக அவனுக்கு காயம் ஏற்பட்டிருக்கின்றது அல்லது அதனால் அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டிருக்கின்றது. அவனது வயிற்றில் கை வைத்து தள்ளியுள்ளனர். டியூட்டி கொடுக்கக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கையுடன் நடந்து கொள்வதும் அவசியமானதாகும். குறிப்பாக எல்லாவற்றையும் கண்காணிப்பதும் அவசியமானதாகும். மேலும் தங்களது உடல் உறுப்புகளை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் வைப்பதும் அவர்களுக்கு அவசியமானதாகும். இது இல்லாமல் பாதுகாப்பிற்கான டியூட்டியை கொடுக்க முடியாது. எனவே குதாமுல் அஹமதியா வருகின்ற வருடத்திற்காக இந்த முழு வருடமும் சர்வே எடுக்க வேண்டும். அதில் முழு நாட்டிலும் வலுவான உடல் உறுப்புகளை கொண்ட இளைஞர்கள் யார் என்பதையும், அவர்கள் தங்களது உணர்வுகளை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருப்பவர்களாக உள்ளனரா என்பதையும் ஆய்வு செய்து பார்க்க வேண்டும். அவசரமான தருணங்களில் இவர்கள் உதவக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வரும் வருடத்தில் இப்படிப்பட்டவர்களை இதற்காக தேர்வு செய்ய வேண்டும். இன்னொரு ஆட்சேபனையும் என்னிடம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அது ஓரளவு சரியான கூற்றாகும். ஆண்களின் அரங்கு மற்றும் பெண்களின் அரங்கிற்கு நடுவில் எம்டிஏவின் அரங்கு இருந்தது. எம்டிஏ அலுவலகமும் டிரான்ஸ்மிஷன் ஆகியவற்றிற்கான ஏற்பாடும் அங்குதான் இருந்தது. இதன் காரணமாக எவராவது அவசரமாக அரங்கிலிருந்து வெளியேற வேண்டியது இருந்தால் அதில் தடை ஏற்படுகிறது. எனவே மாநாட்டு திடலின் இருபுறமும் திறந்த வெளியில் வழிபாதை இருக்க வேண்டும். இந்த ஆட்சேபனை தவிர இன்னொரு விஷயம் இருக்கின்றது. இதனால் இன்னொரு பலனும் கிடைக்கும். வெப்பத்தின் காரணமாக திரைகளை அகற்ற வேண்டியது வந்தால் காற்றும் நன்றாக வரும். எனவே எம்டிஏவின் அரங்கை வேறு இடத்தில் அமைத்துக் கொள்ளலாம். அரங்கிற்கு முன்புறமோ பின்புறமோ அமைத்துக் கொள்ளலாம். ஒரு பெண் ஜெர்மனியிலிருந்து வந்திருந்தார். மாநாட்டின் அமைப்பாளருக்கு இந்த விஷயத்தையும் நான் கூறிவிடுகின்றேன். ஏற்பாடுகள் அனைத்துமே நன்றாக இருந்தது. தூய்மையை பேணுவதில் சிறந்த நிலை இருந்தது. டாய்லெட்ஸும் சுத்தமாக இருந்தது. ஆனால் டாய்லெட்ஸ்களில் மக்கு வைக்கப்பட வேண்டிய இடங்களில் ஜக்கு வைக்கப்பட்டிருந்தது. அதை குறிப்பிட்டு கூறிய அந்த பெண், ஜெர்மனியிலிருந்து மக்கு வரவழைப்பதற்கான ஏற்பாட்டை என்னால் செய்ய முடியும் அல்லது வேறு இடங்களிலிருந்து மக்கு கொண்டு வர முடியும் என்று அவர் என்னிடம் கூறினார். மகிழ்ச்சியுடன் இந்த ஏற்பாட்டை அவர் செய்ய வேண்டும். யுகேயில் இருப்பவர்கள் அவரது இந்த ஆஃபரை ஏற்றுக்கொள்வார்கள் என்று நான் கருதுகின்றேன். இவ்வாறே பேப்பர் டவுல் மற்றும் பெரிய டஸ்ட்பின்னிற்கான ஏற்பாடும் அதிகமாக இருக்க வேண்டும். மாநாடு முடிந்ததும் குளியல் அறைகளில் தண்ணீர் முடிந்துவிட்டது என்ற ஒரு புகாரும் வந்துள்ளது. மாநாட்டு அமைப்பாளர்கள் இனி வருங்காலத்தில் இதை கவனத்தில் வைத்திருக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் இப்படிப்பட்ட சில விஷயங்களே உள்ளன. இதை தவிர பொதுவாக மாநாட்டின் ஏற்பாடுகளும் விருந்தினர்கள் குறிப்பிட்டிருந்தது போன்றே சொற்பொழிவுகளின் தரமும் நன்றாக இருந்தது. பொதுவான சுற்றுச்சூழலும் கூட அல்லாஹ்வின் அருளால் மிகவும் சிறப்பாக இருந்தது. மாநாட்டில் கலந்து கொண்ட ஒவ்வொரு வருடமும் மாநாட்டில் கலந்து கொள்பவர்களும் கூட முன்பை விட சிறந்த தரத்தில் அனைத்து ஏற்பாடுகளும் இருந்தன என்பதை தெரிவித்துள்ளனர். எவ்வாறு இருப்பினும் எல்லா பணியாளர்களும் மாநாட்டின் அமைப்பாளர்களும் நன்றி தெரிவிப்பதற்கு உரிய தகுதியுடையவர்களாக இருக்கின்றனர். அல்லாஹ் இதற்கான நட்கூலியை இவர்களுக்கு வழங்குவானாக. பாகிஸ்தானில் உள்ள அகமதிகளுக்காகவும் துவா செய்யுங்கள். நாளை செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதியாகும். நமது எதிரிகள் இந்த தினத்தை பெரும் ஆரவாரத்துடன் கொண்டாடுவர். இந்த நாட்களில் இவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நபிமொழியில் உள்ள முன்னறிவிப்பை நிறைவு செய்து விட்டனர். மேலும் அஹமதியா முஸ்லிம் ஜமாத்தை இந்த பிரிவுகளில் இருந்தும் இவர்களே தனியாக விலக்கி வைத்து விட்டார்கள். பெரும் கூச்சலுடனும் ஆரவாரத்துடனும் இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. மாநாடுகளை நடத்துவார்கள், ஊர்வலங்களை நடத்துவார்கள், ஜமாத்தை இயேசுவர். ஹஜ்ரத் மஸீமௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எதிராக மிகவும் தரக்குறைவான காட்டுமிராண்டித்தனமான செயல்களில் ஈடுபடுகின்றனர். இவையெல்லாம் ஹதமுன் நுபுவத்தின் பெயரில் நடக்கின்றது. இந்த வருடம் ஒரு வாரம் அல்லது 10 நாட்கள் வரை தங்களது இழிவான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக முயற்சி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்கின்றது. எந்த மக்கள் தங்களது தவறான நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இறைவனுக்கு மிகவும் பிரியமான மனிதர்கள் மீது அருள் புரிந்துள்ள அகிலத்திற்கு அருட்கொடையாக அனுப்பப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவப்பெயரை உண்டாக்குகின்றனரோ அப்படிப்பட்டவர்களை இறைவன் விரைவாக பிடிப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்துவானாக. இந்த வாரத்தில் கராச்சியில் மேலும் 2 ஷஹாதத்துகள் நிகழ்ந்துள்ளன. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். பாகிஸ்தானில் அல்லாஹ் விரைவாக அகமதிகளுக்கு சுதந்திரமாக இருப்பதற்கான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பதற்காகவும் துஆ செய்யுங்கள். கானாவை சேர்ந்த நமது பெரியவர் ஒருவரது ஜனாசா ஹாசிர் தொழுகையும் நான் தொலை வைப்பேன். ஜனாசா வந்துவிட்டதா? மேலும் இந்த 2 ஷஹீதுகளின் ஜனாசா காயிப் தொழுகையையும் இத்துடன் சேர்த்து நான் தொலை வைப்பேன். ஒரு ஜனாசா ஹாசிர் இருப்பதால்
நான் வெளியே சென்று ஜனாதா தொழுகை தொழ வைப்பேன். சகோதரர்கள் இங்கு பள்ளிவாசலிலேயே சஃபை சீராக வைத்தவாறு எனக்கு பின்னால் தொழ வேண்டும். வஃபாத்தான கானாவை சார்ந்த நமது நண்பரான பெரியவரின் பெயர் ஆதம் பின் யூசுப் சாஹிப் ஆகும். புற்றுநோய் இவருக்கு இருந்தது. ஆகஸ்ட் 30ஆம் தேதி தமது 84வது வயதில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 1956ஆம் ஆண்டு தமது 27வது வயதில் இவர்கள் பையத் செய்தார்கள். பையத் செய்த பிறகு இவர் தமது தொழிலை விட்டுவிட்டார், தப்லீக் செய்ய ஆரம்பித்தார். அவர்கள் கானாவின் முழு பகுதியிலும் தப்லீக் செய்துள்ளார்கள். மேலும் பெரும்பாலான இடங்களில் ஜமாத்தை நிறுவியுள்ளார்கள். பழைய ஜமாத்துகளை துடிப்புடன் செயல்பட வைப்பதில் இவருக்கு குறிப்பான பங்கு இருந்தது. இவரது தப்லீக் மூலம் நூற்றுக்கணக்கான மக்கள் அஹ்மதியத்தை ஏற்றுக்கொண்டனர். தப்லீகில் இவருக்குள்ள ஆர்வத்தால் கானாவில் இவரது பெயரே யூசுப் பிரீச்சர் என்று ஆகிவிட்டது. மர்ஹூம் 2013ஆம் ஆண்டில் யூகே வந்தார்கள். இங்கும் தனது தப்லீக் பணிகளை அவர் தொடர்ந்து செய்து வந்தார். குறிப்பாக ரேடியோ நிகழ்ச்சிகளின் மூலம் இவர் தப்லீக் செய்து வந்தார். அவற்றில் வாய்ஸ் ஆஃப் ஆப்பிரிக்காவும் WVLS ரேடியோ ஆகியவை குறிப்பிடத்தகுந்தவையாகும். தனது ரீஜனின் தப்லீக் செயலராக இவர் இருந்து வந்தார். 2001ஆம் ஆண்டில் ஹஜ் செய்வதற்கான நட்பாக்கியம் இவருக்கு கிடைத்தது. 2005ஆம் ஆண்டில் காதியான் ஆண்டு மாநாட்டில் கலந்து கொள்வதற்கான தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. மிகவும் நல்ல மனிதராவார். தொழுகை, நோன்பு ஆகியவற்றை பேணுபவராகவும் தூய உள்ளம் கொண்டவராகவும் இவர் இருந்தார். கிலாபத்துடன் மிகவும் ஆழமான அன்பின் தொடர்பு இருந்து வந்தது. மர்ஹூம் வசியத் செய்தவராவார். இவருக்கு 2 மனைவிகளும் 10 மகள்களும் உள்ளனர். அல்லாஹ் இவரது பதவியை உயர்த்துவானாக. இவரது சந்ததிகளில் அஹ்மதியத் எப்போதும் நிலைத்திருக்கட்டுமாக. ஷஹீதுகளில் ஒருவர் கராச்சியை சார்ந்த டாக்டர் சையத் மன்சூர் அகமது சாஹிப் அவர்களின் மகனான டாக்டர் சையத் தாஹிர் அகமது சாஹிப் ஆவார்கள். ஆகஸ்ட் 31ஆம் தேதி இவர் ஷஹீதானார். ஆகஸ்ட் 31ஆம் தேதி வழக்கம் போல் இவர் தமது கிளினிக்கில் அமர்ந்திருந்தார்கள். நோயாளிகளை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இந்த தருணத்தில் 2 ஆண்களும் 2 பெண்களும் நோயாளிகள் போன்ற தோற்றத்தில் கிளினிக்கிற்குள் நுழைந்தனர். இவர்களில் ஒரு ஆண் டாக்டர் சாஹிப் மீது துப்பாக்கியால் சுட்டார். 6 தோட்டாக்கள் டாக்டர் சாஹிப் மீது பாய்ந்தது. டாக்டர் சாஹிப்பின் மனைவி குண்டுவெடிக்கும் சத்தத்தை கேட்டார். சாதாரணமாக வழக்கம் போல் நடைபெறும் ஃபயரிங் என்று அவர் நினைத்தார். கராச்சியில் எல்லா நேரமும் ஃபயரிங் நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் இவரது அண்டை வீட்டுக்காரர் ஃபயரிங்கின் சத்தம் கேட்டு வெளியே வந்தார். அப்போது கிளினிக்கிலிருந்து 4 பேர்கள் ஓடுவதை அவர் பார்த்தார். அவர் கிளினிக்கிற்கு உடனடியாக வந்து பார்த்தபோது டாக்டர் சாஹிப் இரத்த வெள்ளத்தில் தரையில் விழுந்து கிடப்பதை பார்த்தார். அவர் டாக்டர் சாஹிப்பை உடனடியாக ஒரு வண்டியில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றார். ஆனால் டாக்டர் சாஹிப் வழியிலேயே ஷஹாதத்தின் பானத்தை அறிந்து விட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அஹ்மதியத் அவரது தந்தையாரான மதிப்பிற்குரிய ஹக்கீம் ஃபசில் இலாஹி சாஹிப் மூலமாக கிடைத்தது. இவருக்கு ஹதரத் 2வது கலீஃபத்துல் மஸீஹின் காலத்தில் ஜமாத்தில் பையத் செய்து இணைவதற்கான நட்பாக்கியம் கிடைத்தது. அவரது தாத்தா குஜ்ரான்வாலா மாவட்டத்தை சார்ந்த தல்வண்டி என்ற ஊரை சார்ந்தவர் ஆவார். 1970ஆம் ஆண்டு இவரது தாத்தா கராச்சிற்கு சென்று விட்டார். ஷஹீதான சமயத்தில் ஷஹீத் மர்ஹூமின் வயது 55 ஆகும். அவர்கள் இன்டர் வரை கல்வி கற்றார்கள். அதற்கு பிறகு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் அசோசியேட் இன்ஜினியரிங்கில் டிப்ளோமாவை பெற்றார்கள். பிறகு கராச்சி யூனிவர்சிட்டியில் இருந்து BHMS டிகிரி பெற்றார். நேஷனல் ஆயில் ரெஃபைனரியில் ஏறக்குறைய 30 ஆண்டுகள் பணிபுரிந்து வந்தார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இவர் ரிட்டையராக இருந்தார்கள். ஷஹாதத் சமயம் வரை ஹாண்டி ஹல்காவின் தாவத் இலல்லா செயலராக தொண்டாற்றக்கூடிய தௌஃபீக் இவருக்கு கிடைத்தது. இதற்கு முன்பும் பல்வேறு பொறுப்புகளில் இவர் தொண்டு புரிந்து வந்துள்ளார். மர்ஹூம் மிகவும் தூய்மையான இயல்பின் எஜமானராக இருந்தார்கள். சிரித்த முகத்துடன் காணப்படுவார்கள். சமாதானத்தை விரும்புவராகவும் இனிமையாக பழகுபவராகவும் இருந்தார். இவரது தொடர்புகள் மிகவும் விரிவாக இருந்தது. மிகவும் கண்ணியமிக்க நபராக இருந்தார். அவர் ஷஹீதான போது மெஹல்லாவை சார்ந்த மக்கள் பெரும் எண்ணிக்கையில் துக்கம் விசாரிப்பதற்காக இவரது வீட்டில் ஒன்று சேர்ந்தனர். உறவினர்களுடன் மிகவும் நல்ல தொடர்பு இருந்தது. எவராவது அவருக்கு அநீதி இழைத்தாலும் கூட அதை கண்டும் காணாமல் விட்டுவிட்டு சமாதானத்திற்காக தமது கையை நீட்டுபவராக இவர் இருந்தார். அவர்கள் ஒரு வெற்றிகரமான ஹோமியோ டாக்டராக இருந்தார்கள். மிகவும் விரிவான நிலையில் நோயாளிகளின் எண்ணிக்கையும் மிகவும் அதிகமாகிக் கொண்டே இருந்தது. பலமுறை இவ்வாறும் நிகழ்ந்துள்ளது. அவர்கள் தமது அலுவலகத்திலிருந்து சோர்வுடன் வீடு திரும்புவார்கள். வீட்டிற்கு வந்ததும் அங்கு நோயாளிகள் வந்திருப்பார்கள். உடனடியாக அவர்களுக்கு சிகிச்சை செய்ய தொடங்கி விடுவார்கள். தொழுகைகளை பேணுபவராகவும் முறையாக தஹஜ்ஜத் தொழுபவராகவும் அவர் இருந்து வந்தார். மிகவும் பிஸியாக இருக்கும் நிலையிலும் தமது ஹல்காவில் சுற்றுப்பயணங்களை மேற்கொண்டு
லெஜனா தலைவியாக இருந்த தனது மனைவிக்கு ஒத்துழைப்பு நல்கி வந்தார். மிகவும் அன்புள்ள தந்தையாகவும் குழந்தைகளின் படிப்பு மற்றும் தர்பியத் ஆகியவற்றின் பக்கம் கவனம் செலுத்துபவராகவும் இவர்கள் இருந்தார்கள். மதிப்பிற்குரிய சையீதா தாஹிரா தாஹிர் சாஹிபா இவரது மனைவி ஆவார்கள். இவருக்கு 3 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் ரிஸ்வான் தாஹிருக்கு வயது 32, இரண்டாவது மகன் ஃபர்ஹான் தாஹிருக்கு வயது 29, மூன்றாவது மகன் முஜ்தபா தாஹிருக்கு வயது 19 ஆகும். சுபா உஸ்மான், ருபாஹ் தாஹிரா ஆகிய 2 மகள்களும் உள்ளனர். அல்லாஹு தாலா இவர்கள் அனைவருக்கும் பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. ஷஹீத் மர்ஹூமின் பதவியை உயர்த்துவானாக. இரண்டாவது ஷஹீத் மதிப்புக்குரிய மலிக் யாக்கூப் அகமது சாஹிப் அவர்களின் மகனான மலிக் ஈஜாஸ் அகமது சாஹிப் ஆவார்கள். கராச்சியில் உள்ள ரங்கி டவுனில் வசித்து வந்தார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி இவர் ஷஹீதானார். செப்டம்பர் மாதம் 4ஆம் தேதி ஏறக்குறைய 10:45 மணிக்கு இவர் ஷஹீதானார். ஷஹீத் மர்ஹூம் தமது சகோதரரான மதிப்பிற்குரிய மலிக் ரசாக் அகமது சாஹிப் அவர்களுடன் சேர்ந்து குத்தகை கெடுக்கின்ற பணிகளை செய்து வந்தார். இருவரும் வீட்டிலிருந்து தங்களது ஃபேக்டரிக்கு செல்வதற்காக தனித்தனி மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டனர். தனது சகோதரருக்கு பின்னால் சற்று தொலைவில் ஷஹீத் மர்ஹூம் இருந்தார்கள். வழியில் நின்று கொண்டிருந்த அடையாளம் தெரியாத 2 நபர்கள் இவருக்கு அருகில் வலப்புறமாக வந்து இவரது காதிற்கு அருகில் துப்பாக்கியால் சுட்டனர். தோட்டா தலையில் நுழைந்து வெளியே வந்துவிட்டது. அந்த இடத்திலேயே அவர் ஷஹீதாகிவிட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். சம்பவம் நடந்த பிறகு தாக்குதல் நடத்தியவர்கள் மோட்டார் சைக்கிளில் ஏறி தப்பி ஓடிவிட்டனர். பின்னால் வந்த ஒரு கார் டிரைவர் தாக்குதல் நடத்தியவர்கள் 2 இளைஞர்கள் ஆவர் என்று கூறினார். முன்னால் அமர்ந்திருந்தவர் ஹெல்மெட் அணிந்திருந்தார். தாக்குதல் நடத்திய நபர் பின்னால் அமர்ந்திருந்தார். மிக சிறிய தாடியை உடைய இளைஞராக அவர் இருந்தார் என்று கார் டிரைவர் கூறினார். ஷஹீத் மர்ஹூமின் குடும்பத்தில் அஹ்மதியத் அவரது கொள்ளு தாத்தாவான மியா அகமது சாஹிப் மூலம் கிடைத்தது. இவர் 2வது கலிஃபத்துல் மஸீஹின் காலத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சஹாபியான மதிப்புக்குரிய சௌதரி குலாம் ரசூல் பஸ்ரா சாஹிப் அவர்களின் தப்லீகின் தாக்கத்திற்கு ஆளாகி பைய செய்தார்கள். அவர்களது கொள்ளு தாத்தா பைய செய்த போது பெஷாபில் உள்ள ஜோடா தலான் என்ற இடத்தில் அவர்கள் வசித்து வந்தார்கள். பிறகு எதிர்ப்பு இருந்ததால் மதிப்புக்குரிய சௌத்ரி குலாம் ரசூல் பஸ்ரா சாஹிப்பின் ஆலோசனைக்கு ஏற்ப சர்கோதாவிற்கு வந்து விட்டார்கள். இவரது குடும்பத்தினருக்கு ஜமாத்திற்கு அதிகமாக தொண்டு செய்யக்கூடிய தௌஃபீக் கிடைத்தது. அங்குள்ள பள்ளிவாசலை கட்டுவதிலும் இவரது தந்தையார் பெரும் பங்கு வகித்துள்ளார். மர்ஹூமின் தந்தையாரான மலிக் யாக்கூப் அகமது சாஹிபுக்கு வயது 90 ஆகும். அல்லாஹ்வின் அருளால் இவர்கள் உயிருடன் இருக்கின்றார்கள். ஷஹீத் மர்ஹூமின் தாயார் வஃபாத் ஆகிவிட்டார்கள். 1990ஆம் ஆண்டில் இவர்கள் சர்கோதாவிலிருந்து கராச்சிக்கு வந்துவிட்டனர். இவர்களது மச்சானான மதிப்புக்குரிய முகமது நவாஸ் சாஹிப் அவர்களும் ஷஹீதானார்கள். கடந்த வருடம் செப்டம்பர் மாதம் இவர் ஷஹீதானார். தமது மச்சானுடன் இவர்கள் கராச்சிக்கு வந்துவிட்டார்கள். ஷஹீத் மர்ஹூம் மிகவும் தூய உள்ளம் கொண்ட அனைவரையும் நேசிக்கின்ற அனுதாப உணர்வுடன் நடந்து கொள்கின்ற மனிதராவார்கள். எல்லோரையும் மகிழ்ச்சியுடன் சந்திப்பார்கள். எவரது உள்ளத்தை உடைப்பதையும் அவர்கள் விரும்ப மாட்டார்கள். எல்லோரிடமும் மிகுந்த அன்புடன் நடந்து கொள்வார்கள். தமது பிள்ளைகளுடன் மட்டுமின்றி தனது சகோதரர்களின் பிள்ளைகளுடனும் மிகுந்த அன்புடன் நடந்து கொள்வார்கள். இவருடன் வசித்து வந்த இவரது பிள்ளைகளும் ஜமாத்திற்காக மிகுந்த தன்மான உணர்வை உடையவர்களாக இருந்து வந்தனர். எந்த ஒரு ஷஹாதத்தை பற்றி கேள்விப்பட்டாலும் தங்களது உள்ளத்தில் அதன் ஆழமான தாக்கத்தை இவர்கள் உணர்ந்தனர். ஜமாத் அமைப்புக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எந்த ஒரு பணி தொடர்பாகவும் அவரிடம் கூறப்பட்டாலும் உடனடியாக மகிழ்ச்சியுடன் அதை செய்வார்கள். கடந்த வருடம் தனது மச்சானான முகமது நவாஸ் சாஹிப் அவர்கள் ஷஹீதான சமயத்தில் இவர் அந்தோ இந்த ஷஹீதாகும் பாக்கியம் எனக்கும் கிடைத்திருக்க வேண்டுமே என்று மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டே இருந்தார். ஷஹீத் மர்ஹூமின் வயது 36 ஆகும். இவர் தனக்கு பின்னால் தனது தந்தையான மலிக் யாக்கூப் சாஹிப் அவர்களை தவிர மனைவி மதிப்புக்குரிய ராஷிதா ஏஜாஸ் சாஹிபா அவர்களையும் ஒரு மகளான நூர் ஏஜாஸ் சாஹிபா அவர்களையும், இவருக்கு 12 வயதாகிறது, 2 மகன்களான ஜவாஸ் அகமது இவருக்கு வயது 10, முர்ததா ஏஜாஸ் இவருக்கு வயது 8 ஆகியோரை விட்டு சென்றுள்ளார். அல்லாஹ் மர்ஹூமின் பதவியை உயர்த்துவானாக. அவரது பிள்ளைகளுக்கும் பொறுமையை மேற்கொள்ளும் தௌஃபீக்கையும் தைரியத்தையும் வழங்குவானாக. மேலும் அவர்களின் பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. ஆமீன். हर एक से खुश होकर मिलते, किसी की दिलशिकनी उनको पसंद न थी, बच्चों के साथ इंतहाई मोहब्बत के साथ पेश आते, अपने बच्चों के अलावा अपने भाई के बच्चों के साथ भी इंतहाई शफ़क़त से पेश आते।
जो आपके साथ रहाइश पजीर थे, उनके बच्चे भी जमात के लिए बहुत ईमानी गैरत रखते थे। जब किसी शहादत का जिक्र सुनते तो अपने दिल पर गहरा असर लेते। निज़ाम जमात की आप कामिल इताअत करते। जब किसी काम के लिए कहा जाए तो फौरन प्रशासन के साथ करते। गुज़श्ता साल अपने बहनोई मोहम्मद नवाज साहब शहीद की शहादत के मौके पर बार बार इस बात का इजहार करते, काश ये शहादत मुझे नसीब होती। शहीद मरहूम की उम्र 36 साल थी। उस्मान खान ने वालिद मुकर्रम मलक याकूब अहमद साहब के अलावा एहलिया मोहतरमा राशिदा एजाज साहिबा, एक बेटी अजीज़ा महानूर एजाज उम्र 12 साल और 2 बेटे अजीज़म जवाद अहमद उम्र 10 साल और अजीज़म मुर्तज़ा एजाज 8 साल सोगवार छोड़े हैं। अल्लाह ताला मरहूम के दर्जात बुलंद फरमाए और इनके बच्चों को भी सब्र और हौसला हिम्मत अता फरमाए और इनका हामी और नासिर हो। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر